அல் அவ்வல் ஆரம்பமானவன். யாவற்றுக்கும் முந்தியவனும் அவனே, பிந்தியவனும் அவனே, பகிரங்கமானவனும் அவனே, அந்தரங்கமானவனும் அவனே. மேலும் அவன் அனைத்து பொருட்களையும் நன்கு அறிந்தவன். அத்தியாயம் 57 வசனம் 3. அண்ட சராசரம் எவ்வாறு உருவானது? இது மனிதன் நூற்றாண்டுகளாக விடை காண துடிக்கின்ற கேள்விகளில் ஒன்று. அண்ட சராசத்தை சிருஷித்த ஒருவன் இருக்கின்றான் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த அண்ட சராசரத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது என்று நம்புகின்றார்கள். எனினும் படைப்பாளனின் இருப்பை மறக்கும் சிலர் அண்ட சராசரத்திற்கு ஆரம்பம் இல்லை, மேலும் அது இவ்வாறே தொடர்ந்தும் நிலைத்திருக்கும் என்று எண்ணுகின்றார்கள். எனினும் இன்றைய நவீன விஞ்ஞானம் இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கும் மக்களின் எண்ணக்கரு தவறானது என்பதை விளக்குகின்றது. பல ஆய்வுகள் அண்ட சராசரத்தின் தோற்றம் தொடர்பாக வெளிவந்துள்ளன. அந்த வகையில் விஞ்ஞான ஆராய்ச்சி வட்டத்தில் ஒரு விடயத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. 1929ஆம் ஆண்டு எட்வின் ஹப்பல் என்பவர் அண்டவெளி தொடர்ந்தேர்ச்சியாக விரிவடைந்து செல்கிறது என்பதை கண்டுபிடித்தார். இந்த உண்மையை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானிகள் ஒரு எண்ணக்கருவை உருவாக்கினார்கள். அதாவது, இவ்வாறு விரிந்து செல்லும் அண்டவெளியின் கால ஓட்டத்தை பின்னோக்கி நகர்த்துவோமே ஆனால் முழு அண்டவெளியும் சுருங்கிச் செல்லும் என்பதே அந்த கொள்கையாகும். உதாரணமாக, விரிவடைந்து செல்லும் ஒரு பெரும் நட்சத்திரத்தின் கால ஓட்டத்தை பின்னோக்கி நகர்த்தும் போது சிறிது சிறிதாக சுருங்கிச் செல்லும். இதிலிருந்து சிறிது சிறிதாக அண்டவெளி ஒரு புள்ளியாக மாறும் வரை எங்களுக்கு கால ஓட்டத்தை பின்னகர்த்த முடியும் என்பது தெளிவாகின்றது. இன்னொரு வகையில் சொல்வதானால், ஒரு சிறு புள்ளி விரிவடைந்துதான் இந்த அண்டவெளி உருவாகி இருக்கின்றது. சுருக்கமாக சொன்னால், நாம் வாழும் இந்த அண்டவெளி ஒரு ஆரம்பத்தை கொண்டிருக்கின்றது. எனவே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு படைப்பாளன்தான் அதன் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகின்றது. அந்த மிகவும் சக்தி வாய்ந்த படைப்பாளன்தான் அல்லாஹு தஆலா. அத்துடன் உயிரினங்கள், கோள்கள், முழு அண்ட சராசரமும் நேரமும் கூட படைக்கப்பட முன்னம் அந்த அல்லாஹ் மாத்திரமே இருக்கின்றான், ஏனெனில் அவன்தான் ஆரம்பமானவன் என்பதும் இதிலிருந்து தெளிவாகின்றது. அல் அதுல் நீதியானவன். மூமின்களே, நீதியை நிலைநாட்டுவதில் அல்லாஹ்வுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியாளர்களாக இருங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீதி செய்யுங்கள், அதுவே தக்வாவுக்கு மிக நெருக்கமானதாகும். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நீதியாளர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வே மிகச் சிறந்த நீதியாளன். அவனது நீதியின் அரசுதான் இந்த அண்டவெளியை ஆட்சி செய்கின்றது. இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவனது அடியார்களுக்கு அவன் நீதி வழங்குவான். அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவன், யாவும் அறிந்தவன், யாவற்றையும் கண்காணிப்பவன். அவன்தான் இந்த முழு அகிலத்தையும் அவனது அதியுன்னத அறிவாலும் நீதியாலும் வழிநடத்துகின்றவன். புனித குர்ஆனில் சொல்கின்றான், பாவம் செய்தவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அத்தோடு மனிதன் ஒரு நல்ல சொல்லை பேசியதற்கும் அவனுக்கு கூலி வழங்கப்படும். நல்லவையும் கெட்டவையும் அல்லாஹ்வின் பார்வையில் சமனல்ல. அவன் அவைகளுக்கிடையே முழுமையான நீதியை கொண்டு தீர்ப்பு வழங்குவான்.